போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோம், 3 டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். அதை வச்சு 3 பட்டன்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 தனித்தனியாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு பெரிய இடம் எடுத்துக்குது, ஓகேவா, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான டெக்ஸ்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைல் அப்படின்னா காம்பனன்ட்ஸ், ஓகேவா. ஓகே, காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டன்ஸ், ஓகேவா, buttons.js அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோடை அப்படி தூக்கிட்டு போய் அங்கே வைக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு காப்பி எடுத்துக்கிறேன், ஓகேவா. இது ஒரு காப்பி எடுத்துகிட்டு இங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுறேன்.